வணக்கம். இது அவனிவலத்தின் இன்றைய முக்கிய உலகச் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சவுதியில் இந்தியர் கொல்லப்பட்டாரா? தூதரக அதிகாரி சொன்ன தகவல். ஈரானுடனான போர் நிறுத்தம், நெதன்யாகுவுடன் இணைந்து ட்ரம்ப் எடுக்கும் முடிவு. பக்ரைன் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல், சிறுவர்கள் உட்பட 32 பேர் காயம். எண்ணெய் விலை அதிகரிப்பை ஏற்காதோர் முட்டாள்கள், ட்ரம்பின் ட்ரூத் சோசியல் பதிவு. ஈரானின் புதிய உச்ச தலைவர், அமெரிக்காவின் முக்கிய புள்ளி வெளியிட்ட தகவல். ட்ரம்ப் மிரட்டலுக்கு பணிந்தது தென்கொரியா, அமெரிக்காவில் ரூபாய் 29 லட்சம் கோடி முதலீடு செய்ய முடிவு. பாதுகாப்பு அச்சுறுத்தல், சவுதியில் இருந்த அமெரிக்க ஊழியர்கள் வெளியேற அதிரடி உத்தரவு. ஆயுதங்கள் மௌனிக்கட்டும், திருத்தந்தை லியோ உருக்கமான வேண்டுகோள். இலங்கை கடற்பரப்பில் மீட்கப்பட்ட 230 ஈரான் கடற்படையினருக்கு 30 நாள் விசா. இஸ்ரேல் மீது ஈரான் புதிய அலை ஏவுகணை தாக்குதல். போர் நீண்ட காலம் நீடிக்கும், பொறுமை அவசியம், இஸ்ரேல் ராணுவ தளபதி தெரிவிப்பு. சீனாவிலிருந்து ஏவுகணை எரிபொருளுக்கான மூலப்பொருட்களுடன் ஈரான் நோக்கி செல்லும் கப்பல்கள் தொடர்பான விரிவான செய்திகள். ஈரான் போர் அதிகரித்து வரும் நிலையில் சவுதி அரேபியாவில் ஏவுகணை தாக்குதலில் ஒரு இந்தியர் இறந்ததாக வெளியான செய்திகளை ரியாத்தில் உள்ள இந்திய தூதரகம் நிராகரித்துள்ளது. மேலும் இது ஆறுதலாக இருப்பதாக இந்திய தூதரகம் கூறியுள்ளது. இந்த தாக்குதலில் ஒரு இந்தியர் காயமடைந்து தற்போது அல் கார்ஷில் உள்ள அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். நேற்று மாலை அல் கார்ஷில் நடந்த துரதிருஷ்டவசமான சம்பவத்தில் இந்த இந்தியர் உயிரிழக்கவில்லை என்பது நிம்மதியளிக்கும் விஷயம். இந்த விவகாரம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட சவுதி அதிகாரிகளுடன் தூதரகம் தொடர்பில் உள்ளது. ஆலோசகர் ஸ்ரீ ஒய் சபீர் நேற்றிரவு அல் கார்ஷிக்கு சென்று இந்த துரதிருஷ்டவசமான சம்பவத்தில் காயமடைந்த இந்தியரை சந்தித்தார் என்று இந்திய தூதரகம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. குடியிருப்பு பகுதியை தாக்கிய குறிப்பிடப்படாத ராணுவ ஏவுகணையால் ஒரு இந்தியரும் ஒரு வங்கதேச நாட்டவரும் கொல்லப்பட்டதாக சவுதியின் சிவில் பாதுகாப்பு நிறுவனம் முன்பு கூறியிருந்தது. அல் கார்ஷ் ஒரு பெரிய விமான தளத்தை கொண்டுள்ளது. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் கூட்டு தாக்குதல்களுக்கு பிறகு தெஹ்ரான் வளைகுடாவை தாக்கியதால் கடந்த ஒரு வாரமாக இந்த பகுதி மீண்டும் குறிவைக்கப்பட்டுள்ளது. ஈரானுடனான போரை எப்போது முடிக்கு கொண்டு வருவது என்பது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுடன் இணைந்து எடுக்கும் பரஸ்பர முடிவாக இருக்கும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் தானும் நெதன்யாகுவும் இல்லையென்றால் இஸ்லாமிய குடியரசான ஈரான் இஸ்ரேலை அழித்திருக்கும் என ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். ஈரான் இஸ்ரேலையும் அதை சுற்றியுள்ள அனைத்தையும் அழிக்கப் போகிறது. நாங்கள் இணைந்து பணியாற்றியுள்ளோம். இஸ்ரேலை அழிக்க விரும்பிய ஒரு நாட்டை நாங்கள் அழித்துள்ளோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன்போது ஈரானுடனான போர் எப்போது முடிவடையும் என்பதை தான் மட்டுமே தீர்மானிப்பாரா அல்லது நெதன்யாகுவுக்கும் அதில் பங்கு இருக்குமா என ட்ரம்பிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த அவர், இது ஒரு பரஸ்பர முடிவாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். சரியான நேரத்தில் நான் ஒரு முடிவை எடுப்பேன். ஆனால் அனைத்தும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் என குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்கா தனது தாக்குதல்களை நிறுத்த முடிவு செய்த பின்னரும் இஸ்ரேல் போரை தொடர முடியுமா என ட்ரம்பிடம் கேள்வி எழுப்பப்பட்ட நிலையில் அதற்கு அப்படி தேவைப்படாது என அவர் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். பக்ரைன் தலைநகருக்கு அருகே ஈரான் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் சுமார் 32 பேர் காயமடைந்துள்ளதாக அந்நாட்டு அரசு செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. பக்ரைன் சுகாதார அமைச்சை மேற்கோள் காட்டி இந்த தகவல் வெளியாகியுள்ளது. காயமடைந்தவர்கள் அனைவரும் பக்ரைன் பிரஜைகள் என தெரிவிக்கப்படுகிறது. இதில் 17 வயது சிறுமி ஒருவரின் தலை மற்றும் கண்களில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் காயமடைந்தவர்களில் 2 மாத குழந்தை ஒன்றும் அடங்குவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. காயமடைந்தவர்களில் 4 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. இப்பகுதியில் நிலவி வரும் ராணுவ மோதல்களுக்கு மத்தியில் பொதுமக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ள இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாதுகாப்பு நிலவரங்களை கருத்தில் கொண்டு போலீசார் அப்பகுதியில் பாதுகாப்பை தீவிரப்படுத்தியுள்ளனர். அமெரிக்கா மற்றும் உலகின் பாதுகாப்பு மற்றும் அமைதிக்காக ஈரானின் அணுமிரட்டலை முழுமையாக அளிக்கும் வரை எண்ணெய் விலை குறுகிய காலம் உயர்ந்தாலும் அது மிகச்சிறிய விலைதான் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அவர் தனது சமூக வலைத்தளமான ட்ரூத் சோசியலில், அதிகரித்த எண்ணெய் விலை இறைவனை மறைத்துவிடும் போது விரைவாக வீழும். இது அமெரிக்காவிற்கும் உலகத்திற்கும் பாதுகாப்புக்கும் அமைதிக்கும் ஒரு மிகவும் சிறிய செலவுதான். முட்டாள்கள் மட்டுமே வித்தியாசமாக சிந்திப்பார்கள் என்று பதிவிட்டுள்ளார். மத்திய கிழக்கின் போர் பதற்றத்தின் மத்தியில் எண்ணெய் விலை நாளுக்கு நாள்
மாறி வரும் நிலையில் ட்ரம்பின் இந்த பதிவு பல கேள்விகளை எழுப்பியுள்ளது. இதேவேளை விமான தாக்குதலில் கொல்லப்பட்ட அயதுல்லா அலி கமேனிக்கு பதிலாக நியமிக்கப்படும் ஈரானின் அடுத்த அதி உயர் தலைவர் முதலில் தமது ஒப்புதலை பெற தவறினால் அவர் நீண்ட காலம் நீடிக்க மாட்டார் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் மத்திய கிழக்கின் முக்கிய எரிசக்தி உற்பத்தியாளர்கள் உற்பத்தியை குறைத்ததைத் தொடர்ந்து சர்வதேச சந்தையில் நேற்று மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை $100 அதிகமாக உயர்ந்துள்ளது. ஈரானின் புதிய உச்ச தலைவராக மொஸ்தபா கமேனி தெரிவு செய்யப்பட்டிருப்பது துரதிருஷ்டவசமான விடயம் என அமெரிக்காவின் முன்னாள் மத்திய புலனாய்வு அமைப்பின் பணிப்பாளர் டேவிட் பெட்ரியாஸ் தெரிவித்துள்ளார். சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் மொஸ்தபா கமேனி தனது தந்தையான அலி கமேனியை போன்று கடுமையான கொள்கைகளை கொண்ட மத தலைவராக இருப்பார் என பெரும்பாலானோர் கருதுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு அவர் சமீபத்தில் பதவி உயர்வு பெற்றிருக்காவிட்டால் அவர் இன்னும் அயதுல்லா என்ற உயர்ந்த மத பதவியை பெற்றிருக்க மாட்டார் என்றும் டேவிட் பெட்ரியாஸ் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் பலரும் ஈரானில் நடைமுறைக்கு ஏற்ற அணுகுமுறையை கொண்ட ஒரு தலைவரை எதிர்பார்த்திருந்ததாகவும் அமெரிக்காவின் கோரிக்கைகளுக்கு இணங்க நாட்டின் அணு மற்றும் ஏவுகணை திட்டங்களை கைவிட தயாராகும் தலைவராக இருப்பார் என நம்பியிருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் தற்போதைய சூழ்நிலையில் அது நிகழும் போல தெரியவில்லை என்று தெரிவித்துள்ள முன்னாள் CIA பணிப்பாளர், அதிகாரத்தில் அமர்ந்த பிறகு அவர் வேறுபட்ட அணுகுமுறை எடுத்தால் மட்டும் அதில் மாற்றம் இருக்கலாம் என்றும் கூறியுள்ளார். 56 வயதான மொஸ்தபா கமேனி அலி கமேனியின் இரண்டாவது மகனாவார். அதிகாரப்பூர்வ பதவி எதுவும் இல்லாவிட்டாலும் இந்நாட்டின் சக்தி வாய்ந்த இராணுவ அமைப்பாக கூறப்படும் புரட்சிகர காவல் படையின் மற்றும் அதன் தன்னார்வ படையான பாசிஸ் உடன் நெருங்கிய தொடர்புகள் கொண்டவராகவும் கருதப்படுகிறார். தென்கொரிய பொருட்கள் மீது 25% கூடுதல் இறக்குமதி வரி விதிக்கப் போவதாக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் எடுத்திருந்த மிரட்டல் தற்போது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. தென்கொரியா கடந்த ஆண்டு அமெரிக்காவுடன் செய்து கொண்ட ஒப்பந்தப்படி $29 லட்சம் கோடி தொகையை அமெரிக்காவில் முதலீடு செய்ய ஒப்புக்கொண்டது. ஆனால் இந்த முதலீட்டு திட்டங்களை செயற்படுத்துவதில் தென்கொரிய நாடாளுமன்றம் தாமதம் செய்து வந்தது. இதனால் ஆத்திரமடைந்த ட்ரம்ப் தென்கொரியாவில் இருந்து இறக்குமதியாகும் கார்கள் மற்றும் எலக்ட்ரானிக் பொருட்கள் மீது 25% வரி விதிக்கப்படும் என எச்சரித்திருந்தார். இந்த வரி உயர்வு அமலுக்கு வந்தால் தென்கொரிய பொருளாதாரம் பெரும் பாதிப்பை சந்திக்கும் என்பதால் அந்நாட்டு அரசு அவசர நடவடிக்கை எடுத்துள்ளது. இதுகுறித்து பேசிய தென்கொரிய தொழில்முறை மந்திரி கிம் ஜாங் குவான், அமெரிக்காவில் முதலீடு செய்வதற்கான சிறப்பு சட்டத்தை வரும் 12ஆம் தேதி தென்கொரிய நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற உள்ளோம். இந்த தகவல் அமெரிக்காவுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் வரி உயர்வு அபாயம் நீங்கியுள்ளது என்று தெரிவித்துள்ளார். இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டால் சாம்சங் மற்றும் ஹிண்டாய் போன்ற நிறுவனங்கள் அமெரிக்காவில் பெரிய தொழிற்சாலைகளை அமைக்கும். இதன் மூலம் பல்லாயிரக்கணக்கான அமெரிக்கர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்பதால் ட்ரம்ப் நிர்வாகம் இதில் பிடிவாதமாக இருந்தது. தற்போது தென்கொரியா இதற்கு சம்மதித்துள்ளதால் இரு நாடுகளிடையே நிலவிய வர்த்தக போர் முடிவுக்கு வந்துள்ளது. அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் சவுதி அரேபியாவில் உள்ள அத்தியாவசியமற்ற அரசு ஊழியர்களையும் அனைத்து பணியாளர்களின் குடும்ப உறுப்பினர்களையும் பாதுகாப்பு அபாயங்கள் காரணமாக அங்கிருந்து வெளியேறுமாறு உத்தரவிட்டுள்ளதாக அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது. பிப்ரவரி 28 அன்று ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவும் இஸ்ரேலும் போரை தொடங்கிய பின்னர் சவுதி அரேபியாவில் இருந்து வெளியேறுமாறு அந்த திணைக்களம் கட்டாய உத்தரவு பிறப்பிப்பது இதுவே முதல் முறையாகும். சவுதி அரேபியா மீது ஈரான் நடத்தும் தாக்குதல்கள் அதிகரித்துள்ள நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. முன்னதாக அல்-கஜ் பகுதியில் உள்ள குடியிருப்பு கட்டிடம் ஒன்றின் மீது ஏவுகணை விழுந்ததில் குறைந்தது 2 பேர் உயிரிழந்ததாக சவுதி அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் தலைநகர், ஒரு விமானத்தளம் மற்றும் ஒரு எண்ணெய் வயல் ஆகியவற்றின் மீது நடத்தப்பட்ட பல ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை முறியடித்துள்ளதாகவும் அவர்கள் அறிவித்துள்ளனர். ஈரான் மற்றும் ஒட்டுமொத்த மத்திய கிழக்கு பிராந்தியத்திலிருந்தும் கவலைக்குரிய செய்திகள் தொடர்ந்து வந்த வண்ணம் இருப்பதாக திருத்தந்தை லியோ தெரிவித்துள்ளார். வன்முறை, பேரழிவு மற்றும் பரவி வரும் வெறுப்புணர்வுக்கு மத்தியில் இந்த போர் அண்டை நாடான லெபனான் உட்பட ஏனைய பிராந்திய நாடுகளுக்கும் பரவி மீண்டும் ஒரு ஸ்திரமற்ற நிலையை உருவாக்கிவிடுமோ என்ற அச்சம் எழுந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். குண்டுகளின் இடிமுழக்க சத்தங்கள் ஓயவும், ஆயுதங்கள் மௌனிக்கவும் இறைவனிடம் தான் உருக்கமாக பிரார்த்திப்பதாக திருத்தந்தை லியோ தெரிவித்துள்ளார். போர் மற்றும் வன்முறைகளுக்கு பதிலாக மக்களின் குரலுக்கு செவிசாய்க்கும் வகையிலான கலந்துரையாடல்கள் மற்றும் பேச்சுவார்த்தைகளுக்கான களம் திறக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். போரினால் பாதிக்கப்பட்டு துயருறுவர்களுக்காகவும் அமைதி மற்றும் நம்பிக்கையை நோக்கிய பாதையில் மக்களின் இதயங்கள் வழிநடத்தப்பட வேண்டும் என்பதற்காகவும் தான் பிரார்த்திப்பதாக அவர் தனது செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் பிரத்யேக பொருளாதார வலயத்தினுள் ஆபத்தான நிலையில் இருந்த 2 கப்பல்களிலிருந்து இலங்கை கடற்படையினரால் மீட்கப்பட்ட 230 ஈரான் கடற்படையினருக்கு 30 நாட்கள் கால அவகாசம் கொண்ட விசா வழங்கப்பட உள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். அமெரிக்க நீர்மூழ்கி கப்பலால் தாக்கி மூழ்கடிக்கப்பட்ட இரிஸ் டேனா கப்பலிலிருந்து மீட்கப்பட்ட 32 படையினருக்கும் இலங்கை அதிகாரிகளால் அடைக்கலம் கொடுக்கப்பட்ட
ஐரிஸ் போஷர் கப்பலிலிருந்து மீட்கப்பட்ட 208 படையினரும் இதில் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான அமைச்சரவை அங்கீகாரம் இன்று பெறப்பட உள்ளதுடன் அவர்களுக்கு தேவையான தங்குமிட வசதிகள் மற்றும் பாதுகாப்பு வழங்கப்பட உள்ளன. இது தொடர்பாக கொழும்பில் உள்ள ஈரான் தூதரகத்துடன் ஆலோசனைகள் முன்னெடுக்கப்படும் என்றும் சர்வதேச சட்டங்களுக்கு இணங்க அவர்கள் மீண்டும் தாயகம் அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை போர் சூழல் காரணமாக விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டு விமான நிலையங்கள் மூடப்பட்டதால் இலங்கையில் தங்கியிருக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் விசா சலுகை அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடு திரும்ப முடியாமல் தவிக்கும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு மேலதிகமாக 2 வார காலத்திற்கு இலவசமாக விசா வழங்கப்பட உள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலிய நிலப்பரப்பை இலக்கு வைத்து ஈரான் கடந்த 1 மணித்தியாலத்துக்குள் புதிய அலை ஏவுகணை தாக்குதல்களை முன்னெடுத்துள்ளதாக ஈரானின் தஸ்னீம் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. எனினும் ஈரானின் இந்த தாக்குதல்கள் தற்போது முடிவுக்கு வந்துள்ளதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு தரப்பு அறிவித்துள்ளது. ஈரானிய ஏவுகணைகளை இடைமறித்து அளித்த போது சிதறிய ஏவுகணை துண்டுகள் இஸ்ரேலின் குறைந்தது 3 இடங்களில் வீழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை பிராந்தியத்தில் நிலவும் பதற்றமான சூழலை கருத்தில் கொண்டு கட்டார் அரசாங்கம் தனது நாட்டு மக்களுக்கு அவசர பாதுகாப்பு எச்சரிக்கையை விடுத்துள்ளது. மத்திய கிழக்கில் போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் நாட்டின் அவசரகால நிலை இன்னும் நீண்ட காலம் தொடரக்கூடும் என்று இஸ்ரேல் ராணுவ தளபதி எச்சரித்துள்ளார். ராணுவத்தால் வெளியிடப்பட்ட காணொலியொன்றில் லெப்டினன்ட் ஜெனரல் இயல் ஜமீர் இதனை தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் கடந்த 2 ஆண்டுகளாக அவசரகால நிலையில் உள்ளது. இது இன்னும் நீண்ட காலம் நீடிக்கும் என்று தாம் எதிர்பார்ப்பதாக, இதற்கு பொறுமை அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவதற்காக ஹிஸ்புல்லா அமைப்பு தொடர்ந்து பெரும் விலையை செலுத்தும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். தடை விதிக்கப்பட்ட ஈரானிய நிறுவனத்துக்கு சொந்தமான 2 சரக்கு கப்பல்கள் சீன வேதியியல் சேமிப்பு துறைமுகத்திலிருந்து சரக்குகளை ஏற்றிக்கொண்டு ஈரான் நோக்கி புறப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கப்பல் கண்காணிப்பு தரவுகள், செயற்கைக்கோள் படங்கள் மற்றும் பொருளாதார தடை பதிவுகளை ஆய்வு செய்து இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. ஷப்திஸ் மற்றும் ஃபெர்சின் ஆகிய இந்த 2 கப்பல்களும் ஈரானிய அரசுக்கு சொந்தமான இஸ்லாமிய குடியரசு ஈரான் கப்பல் போக்குவரத்து நிறுவனம் மூலம் இயக்கப்படுபவை. அமெரிக்கா, பிரிட்டன் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் இந்த நிறுவனத்தின் மீது ஏற்கனவே தடைகளை விதித்துள்ளன. ஈரானின் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை திட்டங்களுக்கு தேவையான பொருட்களை கொண்டு செல்வதாக வாஷிங்டன் குற்றம் சாட்டியுள்ளது. இந்த கப்பல்கள் சமீபத்தில் சீனாவின் தென்கிழக்கு கடற்கரையில் உள்ள ஷூஹாய் நகரின் காய்வ்லான் துறைமுகத்தில் நங்கூரமிடப்பட்டிருந்தன. இந்த நிலையில் ஈரானின் ஏவுகணை உந்து விசைக்கு தேவையான இந்த ரசாயனமே அந்த கப்பல்களில் ஏற்றப்பட்டிருக்க வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது. 2 கப்பல்களும் அடுத்த வாரம் ஈரானின் பண்டார் அப்பாஸ் துறைமுகத்தை அடையும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அவனிவலத்தோடு இணைந்திருங்கள். நன்றி.